வணக்கம் நண்பா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய ஸ்டேட்டஸ் எல்லாம் வைப்போம். ஸோ ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷனில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த அப்ளிகேஷனில் நம்மளுக்கு தேவையான வீடியோஸ் வந்து கிடைக்கலனா நம்ம எதில் சர்ச் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணுவோம். ஸோ யூடியூப்பில் இல்லாத வீடியோவே இல்லை. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் ஸ்டேட்டஸாக இருக்கிறதில்ல. ஸோ ஃபுல் வீடியோவே இருக்கும். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குறிப்பிட்ட டைமுக்கு நம்மளே கட் பண்ணி நம்மளே ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வெப்சைட் தான் பார்க்க போகிறோம். அந்த வெப்சைட்டில் நிறைய கட் பண்ணுற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கன் வரும். அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ண உடனே 3 ஆப்ஷன் வரும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹால்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோவை ஒரு 30 செகண்ட் ஸ்டேட்டஸாக நான் வந்து கன்வெர்ட்டர் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு ஷேர்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க்னு இருக்கும் பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம காப்பி பண்ண லிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் தான் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த சைட்டுக்கான லிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் வரும். நம்மளுடைய வெப்சைட்டில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கெட் லிங்க்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் நம்ம காப்பி பண்ண லிங்க்கை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ரெண்டாவது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்னு இருக்கும். ஸோ இந்த ஸ்டார்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து இங்கே வந்துடும். ஸோ நான் வந்து வீடியோ ப்ளே பண்ணுறேன், நீங்களும் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டைம் போயிட்டுருக்கு. அது கீழே ஸ்டார்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது உங்களுடைய வீடியோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா ஸ்டார்ட்டுன்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ட் ஆகிற டைம், அதாவது எந்த டைமில் வந்து நம்மளுடைய வீடியோ முடியணும் அப்படின்ற டைம் வந்து இங்கே பாருங்கள் எண்டுன்னு இருக்குது பாருங்கள், அதே லெஃப்ட் சைடில். ஸோ அந்த எண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். இப்போ வந்து ப்ரிவியூன்னு இருக்குது பாருங்கள் லெஃப்ட் சைடில் கீழே. ஸோ அதை கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து போய்கிட்டுருக்கோம் பாருங்கள். கரெக்டாக 30 செகண்டுனா 30 செகண்டு தான். ஸோ ப்ரிவ்யூ பார்த்த உடனே நம்ம டவுன்லோடு பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே லெஃப்ட் சைடில் ப்ரிவ்யூ பக்கத்தில் டவுன்லோடு பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் பாருங்கள் வீடியோ ஃபைல் வேணுமா, இல்லை கிஃப் அனிமேஷன் வேணுமா, இல்லை ஆடியோ ஃபைல் வேணுமா, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் வேணுமா. ஸ்க்ரீன்ஷாட்னா அதாவது ஃபோட்டோஸ்லாம் வந்து கேலரியில் டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவை பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபைல். இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து வீடியோ ஃபைல் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ வந்து ஜெனரேட்டிங் ஆகிட்டுருக்கு. அப்படி ஆகணும் உடனே நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள் வீடியோ ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய கேலரியில் போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உக்காஞ்சிரும். ஸோ உங்களுடைய நீங்கள் எம்எக்ஸ் பிளேயர் வச்சுருந்தாலும் இல்லை ஃபைல் மேனேஜர் போய் இருந்தாலும் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் நேராக உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுக்கலாம். ஸோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்பப்போ வீடியோலாம் போகிறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும்.